ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சோக் பாயிண்ட்ல தான் வேர்ல்டோட 20% ஆஃப் ஆயில் ட்ரேட் நடக்குது. வார்னால இந்த ரூட்டெல்லாம் பிளாக் பண்ணாங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ் $100 பெர் பேரல் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமாகும், ஃபுட் ப்ரைஸ் அதிகமாகும், அதனால இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். செகண்ட், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க இந்தியன்ஸ் எல்லாமே ரிஸ்கில் மாட்டிப்பாங்க. டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 10 மில்லியன் இந்தியன்ஸ் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்கன்னு சொல்லுது. இன்கேஸ் வார் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா ஃப்ளைட்ஸ், ஷிப்பிங், ஜாப் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இதனால இந்தியன் கவர்மெண்ட் அவங்க எல்லாத்தையும் எவகேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ரிஸ்கில் தள்ளப்படுவாங்க. தேர்ட், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அண்ட் சாம்பகர் போர்ட். ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமினா இந்தியன் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு பாலிசி. இந்தியா ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாமல் எல்லா கண்ட்ரி கூட பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. எக்ஸாம்பிளுக்கு இந்தியா யூஎஸ் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அதே சமயம் ஈரான் கூட லாங் டேர்ம் டைஸ்லேயே இருக்காங்க. எக்ஸாம்பிள் அந்த சாம்பகர் போர்ட் ப்ராஜெக்ட் தான். எதனால சாம்பகர் போர்ட் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஆக்சஸ் கிடைக்கும், பாகிஸ்தான் வழியாக போகாமல். பட் இங்கே ரியல் ரிஸ்க் என்ன அப்படின்னா யூஎஸ் ஈரான் மேலே சாங்ஷன் போட்டிருக்காங்க, ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக. ஸோ வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஃபோர்த், ஸ்டாக் மார்க்கெட். இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகி மார்க்கெட்லேருந்து காசை வெளியே எடுத்துருவாங்க. அந்த காசு எல்லாத்தையும் சேஃப் அசட்டில் போட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் கோல்டு, யூஎஸ் டாலர், யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட், அந்த மாதிரி.